குறைய சொல்லு அது பாரு குறையா இல்லையா நான் என்ன பாரு ஒரு நிமிஷம் வாயேன் இங்க பாரு என்ன பாரு என்ன பாரு 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெசஞ்ச இப்போ என்னன்னா வீடியோ வச்சுக்கிட்டு நீ என்ன உசு புசு தசுங்கற இந்த பக்கம் எந்த பக்கமா இந்த பக்கமா ஐயோ உள்ள வரதுல வெக்கமால உனக்கு என்ன சின்ன வேறன்ற அந்த அதெல்லாம் இல்லடி நீ வேண்டி இப்ப நீ வந்து என் பர்த்டே அன்னைக்கு சின்னதா என் பர்த்டே அன்னைக்கு நீ வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லா அழகா அப்படி ஸ்ட்ரக்சரா அதெல்லாம் இல்ல அப்புறம் இருக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு 3 2 1 கண்ணத்துற எப்படி சொல்லு இப்போ இது 18 பிளஸ் கண்டென்ட் இல்லையா இது எப்படி 18 உட்கார வச்சு கிஸ் அடிச்சிட்டு இருக்கு இதுக்கு கண்ணை மூடியே இருக்கணும் மூடிதான் இருக்கு ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கிங் மதன்ராஜ் ஸோ இந்த விலாக் வந்து எதை பற்றின விலாக்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி விலாகை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ அதே தான் இப்போது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது என்னோடய பர்த்டேக்கு ஸோ இந்த ஒரு நாளில் திவ்யாவுக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி விலாக் அதாவது காலையில் தான் அந்த விலாகை போட்டிருப்பேன் ஈவினிங்கே இந்த விலாகை நான் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன் ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் தான் போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னாக்கா கண்டினியூவாக அந்த விலாக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி விலாக்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த டைம் என்னோடய பர்த்டே டைமில் திவ்யாவுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் ஆக்சுவலி என் பர்த்டேக்கு அவள் வந்து கிஃப்ட்டு வந்து நிறையா என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கா பட் இதுதான் பண்ணுறான்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணுறான் என்னமோ ஒன்று பண்ண போகிறான் அப்படின்னு மட்டும் தெரியும் அது நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவள் எது பண்ணாலும் நான் ஏற்றுப்பேன் அது அவள் பண்ணலைனாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் எனக்கு திவ்யா மட்டும்தான் பெருசு மற்றதெல்லாம் என்னோடய பார்வைக்கு வந்து சின்னது தான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த டைமில் திவ்யாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ண போகிறோன்னு நான் வந்து ஆல்ரெடி ஒரு இதுக்கு முன்னாடி விலாக்லேயே நான் சொல்லியிருப்பேன் மார்னிங் போட்ட விலாக்லேயே ஸோ இப்போ திவ்யாவுக்கு வந்து ஒரு அந்த கிஃப்ட் வந்து என்ன கிஃப்ட்டு நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு விலாக்குள்ளே போய் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு 2 நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எல்லாருமே நம்ம விலாகுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்படியே வந்து நீங்கள் மட்டும் பத்தாது உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நம்மளையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க நம்மளும் என்னால் முடிஞ்ச அளவு நானும் எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஓகேவா சரி இப்போ வந்து என்ன கிஃப்ட்டுக்கு போயிடலாம் ஆக்சுவலி திவ்யா வந்து கிச்சனில் ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கா கண்டிப்பாக நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் முணு பேசுகிறேன் அது எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே கேட்காம இருக்கும் ஏதோ முணு பேசுகிறேன்னு மட்டும் அவளுக்கு தெரியும் இப்போ நான் கிஃப்ட்டை ஒரு இடத்துல வெளியே வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதை முதல்ல எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சுட்டு அப்படியே ஆரம்பிச்சிடலாம் முதல்ல இந்த மைக்கை அவளை போட்டுக்க சொல்லுவோம் ஓகேவா ஏதாவது வெறுப்பேற்றிட்டு கொடுக்கலாமா பாவம் ஏதாவது சும்மா லைட்டாக ஏதாவது பண்ணிவிட்டு அப்படி கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அந்த கிஃப்ட்டை நான் எடுக்கிறேன் ஒளியை வச்சு எடுக்கிறேன் கீழே பீரோவில் தான் வச்சுருக்கேன் ஆக்சுவலி பீரோவில் இந்த 2 கபோர்டு என்னோடது இந்த லாஸ்ட்டு கபோர்டு தான் திவ்யாவுது என் கபோர்டு அவள் தொட மாட்டான் அவள் கபோர்டு நான் தொட மாட்டேன் ட்ரெஸ்ஸு மடித்து வச்சுருவான் நான் தான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைப்பேன் ட்ரெஸ் தோப்பான் என் ட்ரெஸ்ஸை மடித்து கட்டிலே வச்சுருவான் நான் தான் உள்ளே எடுத்து வைப்பேன் ஸோ என் கபோர்டு அவள் தொட மாட்டான் ரொம்ப ரேரு தான் நானாக ஏதாவது எடுன்னு சொன்னால் தான் எடுப்பேன் ஸோ பாருங்க ஏதோ பண்ணிட்டுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்துக்குவோம் கிஃப்ட் எடுத்துட்டேன் ஸோ என்ன கிஃப்ட்னு யாராவது சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம போய் இப்போ திவ்யா கிட்ட இந்த மைக்கை போட்டுக்க சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா கிஃப்ட் என்ன கிஃப்ட் பாருங்களா அதுதான் அது இந்த கிஃப்ட் இதுதான் அதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலாக ஏன் இந்த டைமில் கொடுக்குறேன் அப்படின்னா என் பர்த்டே அன்னைக்கு ஒரு அது சின்னதாக ஒரு பன்னில் ஒரு மெழுகுவத்தி வச்சு ஏற்றினாலும் சரி இல்லை சும்மா ஏதாவது கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு நிறைவாக முடியணும்னு எனக்கு ஒரு ஆசை அந்த நாள்
அவளை பார்த்தும் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். அவள் எப்படி என்னை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், நான் என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினப்பாளோ, நானும் அவகிட்ட எதுவுமே குறை இல்லாமல் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் இந்த டைமில் இந்த கிஃப்ட் நான் கொடுக்குறேன். 6 மாதமாக அது இது பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேருமே பயங்கர டிப்ரெஷன். ஸோ அது நிறைய இருக்குது, சொல்லணுன்னா அதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்போ இந்த கிஃப்ட்டை கொடுக்குறது இது கரெக்டான டைமு அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த கிஃப்ட்டே நான் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் மதன் நீ இவ்வளோ பேசுகிற அப்படின்னா தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த கிஃப்ட்டை பார்த்ததுக்கப்புறம் மதன் நீ சொன்னதெல்லாம் உண்மை தான்டா, இந்த டைமில் திவ்யாவையும் நீ வந்து நிறைவாக பார்ப்ப அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக. சரியா? இப்போ வளன்னு பேச வேணாம், நான் போய் திவ்யாட்ட கொடுத்துருவோம், மைக்கை கொடுப்போம், அப்புறம் நம்ம இந்த கிஃப்ட்டை ரிவ்யூ பண்ணுவோம். பண்ணியாச்சு, பேக்கெட்டுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கா. ஆக்சுவலி படம் பார்த்துக்கிட்டு பழைய படம் பார்த்துட்டே இருந்து செவிடு திவ்யா இந்தா இந்த மைக்கு மட்டும் போடேன். சும்மா தான் போடு. சும்மா இன்னைக்கு நீ ஜாமான் வளர்க்குறது விளாக் எடுத்து போடலான்ட்டு சும்மா சொன்னேன். என்னாச்சு திடீர்னு காலிலேருந்து? என்ன பண்ண போகிறேன் எனக்கு பர்த்டேக்கு? என்ன சர்ப்ரைஸ் தான்? ஒன்றும் இல்லை, 10 வீட்டில் இதுக்கு ஒரு வாரமாக ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டே இருக்கியே. ஏதாவது இருக்கும். ஏன் உன் பிறந்த நாளுக்கு தான் அலையும். ஓஹோ, வேலை வீட்டில் எனக்கு. ஓ ஓகே ஓகே. கழுத வயசாவது உனக்கு வேற பிறந்த வீண் செலவு பண்ணாமல் 2 கிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? கேக்கு கூட வெட்டக்கூடாது. ஓகேவா? தயவு செஞ்சு ப்ளீஸ் வெட்டு. கேக் எனக்கு குழந்தைங்களா, நம்ம கேக் வெட்டிக்கிட்டு நீ தான் குழந்தை கிடையாது, அப்புறம் எதுக்கு உனக்கு கிஃப்ட்? இனிமேல் கேக் வெட்டுறதா இருந்தால் நம்ம கல்யாணத்தில் தான் வெட்டுறோம். ஓகே நடந்தா பார்க்கலாம். சரிங்க வா இங்கே மட்டும் பேசு. வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, எனக்கு வந்து ஒரு சின்ன என்ன சின்ன அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் இல்லடி. நீ வேண்டி இப்படி தப்பாவே நைட் டைம்ல கை வைக்க இது நான் வந்து ஸ்டாண்ட் போட்டுக்கிறேன். திவ்யா, நான் வந்து உனக்கு சின்னதா இப்ப நீ வந்து என் பர்த்டே அன்னைக்கு சின்னதா நீ வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லா அழகா அப்படி ஸ்ட்ரக்சரா அதெல்லாம் இல்ல இருக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீ இருக்கணும். ஸோ அதில் வந்து இப்போ எல்லாமே இருக்கு உன்ட்ட. அது சொல்லும் போது இருக்குதான், ஒத்துக்கிறேன். எல்லாமே இருக்குதான், ஒத்துக்கிறேன். சரியா? சாரி கைஸ், ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு குறை இருக்கு. என்ன? உன்கிட்ட ஒரு குறை இருக்கு. சொன்னா ஒத்துப்பியா? உடம்பு இல்லாதானே? சி அதெல்லாம் தெரிஞ்சுக்க பேபி, உடம்ப பத்தி நான் பேசவே இல்லை. வாட் யூ மீன்? ஆக்சுவலி எல்லாரும் குறையா சொல்றாங்க. ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் ஒல்லியா இருந்தாலும் பிடிக்கும், இல்ல நீ சொல்ல மாட்டே, பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும். அதனால கடவுள் எல்லாமே கொடுத்துதான் உனக்கு அமைச்சு வச்சிருக்காரு. நான் சொல்றத கேளு. சொல்லுங்கம்மா. நீ சொல்ல மாட்டே, சொல்றாங்கல்ல. இங்க பாரு, நான் மத்தவங்களை பத்தி இங்க பேச வரல. என் பர்த்டேக்கு நீ என்ன கோயில் கூட்டு போனாலும் சரி, இல்ல வந்து நீ கேக் வெட்டினாலும் சரி, எனக்கு நீ தான் கேக் தான் வெட்டுவ. அது வெட்டாதன்னு சொல்லிட்டேன். ஆமா, கேக் தான் வெட்டு, வேற என்ன உங்களுக்கு வெட்டணும்? வெட்டக்கூடாது. 400 ரூபா வேஸ்ட் பண்ணாது. 400 ரூபா 500 ரூபாய். அது இந்த காலத்து கேக்கு. அப்பெல்லாம் நாங்க 100 ரூபாய்க்கு வெட்டின காலம் போய் 50 ரூபா 100 ரூபாய்க்கு வெட்டின காலமே இப்பெல்லாம் 500 ரூபா 600 ரூபா சொல்றாங்க ஒரு கேக்கு. சரியா? அதனால கேக்கு 600 ரூபா வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டுருவோம். அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சரி, உனக்கு பிறந்தனால எனக்கு பிறந்தனால எனக்கு எதுவுமே பண்ணாத. சரி, லீவ் இட். அத பத்தி நான் பேச வேணாம். ஓகேவா? நீ சொல்ல வந்த கதையை மட்டும் சொல்லு. அத பத்தி பேச வேணாம். நான் சொல்ல வந்த கதையை சொல்லிடுறேன். சொல்லு. என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ வந்து ஒரு குறையோட இருக்க, அது எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து அந்த குறைய வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல், சரி பண்ணு. என்ன குறைன்னு நீ எப்படி வா, அப்பதான் சரி பண்ண முடியும். நீ குறைய சொல்லு. அது குறையா இல்லையா நான் சொல்றேன். பாரு, ஒரு நிமிஷம் வாயேன். இங்க பாரு, என்ன பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெசஞ்ச
இப்போ என்னன்னா ஐயோ நீ தப்பாவே நினைச்சுக்கிறேன் ஒரு vlog எடுக்கிறதுக்குள்ள நீ என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க சரி வா ஏய் 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 வீடியோ வச்சிட்டு நீ என்ன உசு புசு தசுங்கற எந்த பக்கமா ஐயோ உள்ள வரங்க வெக்கமால உனக்கு நீ தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கா நீ அப்படிதான் கூப்பிடுற அங்க வேற அப்பப்ப ஒரு ரியாலிட்டிக்கா பேச முடியல வேற ஒரு ஃபீல் பண்ணியே பேச முடியல ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆஃப் ஆயிருமோனே பயமா இருக்கு சொல்லு திவ்யா வா திவ்யா சரி வா அப்படி தயவு செஞ்சு நீ அப்படி கூப்பிடாத தொடப்பு கட்டிட்டு அடிப்பா அப்படி கூப்பிடாத சரி வா 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 போலாமா ஏதோ உங்க அப்பனுக்கு வரியா 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 வந்துரு பட் இங்கே விட அங்கே தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு சரி ஓகே சரி அதான் உட்காரு இப்படி மூஞ்சி துடைச்சிக்கிறேன் வந்துரு சரி ஃபஸ்ட்டு என் பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக வந்து உன் பர்த்டே அன்னைக்கு நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நினப்பேன் அது மாதிரி என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி உன்னை வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இருந்து இல்லை அதே மாதிரி என் பர்த்டே அன்னைக்கு நீ என்னை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நினப்பேன் ஆமாம் அப்படிதான் இது வரைக்கும் இருந்திருக்க இப்ப வரப்போற பர்த்டேக்கும் அப்படிதான் நினைப்பேன் அப்படி நினைக்கிறத விட அதுக்காக ப்ரெஷர் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் ஒத்துக்கிறேன் பட் என்ன நிறைவா வச்சுக்கிட்டு நீ ஒரு குறைவா இருக்கிறத என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அந்த குறை என்னன்றது உனக்கே தெரியும் நீ சொல்லு அதான் சொன்னேனே என்னது பாடி பத்தி இல்லப்பா உன் பேச்சு பத்தி இல்ல கம்பி போட்டிருக்கியா அதெல்லாம் அழகா தான் இருக்கு நீ எப்படி இருந்தாலும் ரசிப்பேன் நான் பட் அந்த ஒரு எனக்கு அது ஒரு ஆசை அதுவும் இல்லாமல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு சொல்லு அதெல்லாம் இல்லை திவ்யா நீ என்னன்னு சொல்லு ஏதாவது சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதா உன்னால ஏதாவது கொஞ்சம் ஏதாவது லைட்டா கூட இல்லையா லைட்டா கூட சரிப்பா பந்து விளையாடு ஏதாவது சர்ச் பண்ண ப்ளீஸ் 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 மொக்கையா போயிடக்கூடாது ஏதாவது சர்ச் பண்ணு உள்ள இருந்து வரும் இங்க இருந்து அங்க அது ஒண்ணுமே இல்லை தெரியும் இல்ல இங்க இருந்து யோசி இங்க உனக்கு நிறைய யாருக்கு எனக்கு இல்லையா இல்ல இங்க உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா மனசு அதிகம் மூளை கொஞ்சம் கம்மி தான் எனக்கு இல்லையா புள்ளை உங்க அப்பன் வாய் குறச்சு ராப்பிச்சுக்கார மாதிரி இருக்காத வெளியில எல்லாம் போனா அழகா வர்ற வீட்ல இருந்தா மட்டும் ராப்பிச்சுக்கார மாதிரி இருக்க எப்படி உன்னை சைட் அடிக்க முடியும் ஏன் வீட்ல வேற எப்படி இருக்கணும் ஆனா எல்லாரும் மேக்கப்லயேவா திரியுவாங்க மேக்கப் பண்ணாதப்பே மேக்கப் பண்றேன்னு ஒரு பிட்ட வேற போடுறாங்க வீடியோல சரி சொல்லு சொல்லு யோசி ஏதாவது டைம் கொடுக்கட்டா நான் 10 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும் கோல்டு ரிங் கோல்டு கம்மல கோல்டு கம்மல்லாம் உன்கிட்ட இருக்கு வேற கண்டுபிடி 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 தாலி சரடு இருக்கும் அதுவும் இல்ல கண்டுபிடி என்னது தெரியல ஏய் என்ன கதை கண்டுபிடி கண்டுபிடி என்ன கண்டுபிடி எவ்வளவு ட்விஸ்ட் வைக்கிறேன் எனக்கு மட்டும் கண்டுபிடி கண்டுபிடி வளையல் போடலையே வளையல் வாங்கிருக்கிய வளையல் உன்கிட்ட இருக்கு வேற என்ன வேற 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 மூக்குத்தி வாங்கிருக்கேன் அதான் நீ போட்டுருக்கிய காட்டு மூக்குலயே குத்துவேன் இல்லடா ஒயிட் ஸ்டோன் வச்சு போட சொன்னாங்களா அந்த மாதிரி வாங்கி குத்துருக்கேன் அதுவும் உன்கிட்ட இருக்கு ஒயிட் ஸ்டோன்ல ஒன்னு பிங்க் ஸ்டோன்ல ஒன்னு வளையத்துல ஒன்னு 3 வச்சிருக்கா வேற குத்து விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கிய குத்து விளக்கு தான் சபரிமலைக்கு மாலை போட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம்ல என் பர்த்டே எனக்கு குத்து விளக்காடி ஏத்து வடின்னு ஏன்டி எண்ணெயெல்லாம் ஏற்றி விட்டு அணைக்க விடுவீங்க அது என்ன பழக்கம்னு தெரியல பர்த்டே அன்னைக்கு வழுகு பத்தி உப்புன்னு ஊதக்கூடாது எப்பயுமே என்னை பொறுத்தளவுல என்னன்னு சொல்லு எதுக்கு இப்படி ஒரு தத்துவம் சொல்றேன் ஈரா ப்ளீஸ்
ஆக்சுவலி சரி இரு நான் டீ குடிச்சு வந்துடுறேன் சத்து தலையை வலிக்குது. என்னடி ஒன்று கூட சொல்ல மாட்டேறேன் தத்துவம் தானே. ஆக்சுவலாக பர்த்டே அன்னைக்கு வந்து மெழுகுவத்தி ஊதி அணைக்கக்கூடாது, அணைக்காமல் அப்படியே விட்டுறணும், இல்லைன்னா மெழுகுவத்தி ஏற்றக்கூடாது. சரியா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், ரொம்ப பெரிய விஷயம். அணைக்கிற மாதிரி ரொம்ப நாலேஜ் வந்து வளர்ந்துருச்சு. அதெல்லாம் பிடிக்காது. மூளை மூளை சரி மண்டை ஃபுல்லா மூளை தான். அதெல்லாம் தவிர்த்துடுங்க, மெழுகுவத்தியை தவிர்த்துடுங்க. சொல்லு, ஐ மீன் மெழுகுவத்தியை தவிர்த்துருக்கணும். இருட்டு கரண்டெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்றது பர்த்டே இன்னைக்கு ஊத வேணாம். சொல்லு 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 சொல்லு. தெரியலப்பா என்னன்னு சொல்லுப்பா. ஏன் இடுப்பு வலிக்குதா? யூ கன்சீவ்டு நோ நோ. அப்புறம் நான் வேற ஏதாவது கேட்பேன். இன்னும் தாலியை கட்டல, அதுக்குள்ள எப்படி அப்புறமா தான் சொல்லு. இப்படி அதுதான் நான் கூப்பிட்டேன். ஐயோ நான் அதுக்கு கூப்பிடல. என்னடி இந்த கண்டென்ட் 18+ ஆகாத நீனு. நான் 18+ ஆகறேன்னா நீ ஆக்குறியா? நீ தான் ஆக்கிட்டு இருக்க. இப்படி பேசினது யாரு? இது 18+ இல்லாம அப்படி ஏய் நான் அது அப்ப ஒரு யோசிக்கிறதுக்கு அது வைப் மியூசிக், வைப் மியூசிக். சரி அப்படினது யாரு? அப்படின்னா அது 18+ இல்லையா? அது ஒரு வைப். பொண்டாட்டியே எல்லாரும் இருக்கும்போது ரொமான்ஸ் பண்ண முடியாதுன்னு புருஷங்கார அப்படித்தான் கூப்பிடுவான். எப்படி 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 அப்படிதான் கூப்பிடுவ ரொமான்ஸ் பண்ண. நீ அப்படித்தான் கூப்பிட்டா. அப்ப நீ பண்ணதெல்லாம் 18+ இல்ல. அங்க பாரு. ஏய் அது வந்து ஒரு செல்லமா கூப்பிடுறது. செல்லமா கூப்பிடுறது. நான் எப்பயுமே அப்படிதானே கூப்பிடுவேன். இது என்ன நைட் அவுட் விட்டுறது? அங்க பாரு என் புள்ள. ஏய் நீ ஆமா இந்த கண்டென்ட் 18+ தான் ஆகுற. சிக்கு என்னது நீ பண்ணிட்டு இருக்க? விடிஞ்சா நாளைக்கு என் பர்த்டே அடி. நாளைக்கு விடிஞ்சா இல்ல, இன்னைக்கு 12 மணிக்கு ஆயிடுச்சு. இனிமே நாளைக்கு இந்நேரத்துக்கு என் பர்த்டே ஸ்டார்ட். ஏய் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்நேரத்துக்கு என் பர்த்டே ஸ்டார்ட் ஆயிரும். வருதுடா என்னன்னு சொல்லுடா. யோசிடிவியா என்னது நீ எனக்கு இது கூட பண்ண முடியா? நீ மட்டும் செல்ஃபிஷா இருக்காது திவ்யா, புரியுதா? நீ மட்டும் நான் அந்த நாள் ஹாப்பியா பாத்துக்கணும். சொல்லு. ஒரு நிமிஷம் என்ன சொல்லு. गाइस ரொம்ப 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 மோசம் ரெண்டு பேருமே. சொல்லு சொல்லு திவ்யா. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன்ல. ஹலோ மழை பெய்தா? அட கழுது ஜன்னல் கதை திறந்துக்கான பாரு. எங்கள் வீட்டில் மழை பெஞ்சா ஜன்னல் வழியாக சாரல் அடிக்கும், உங்கள் வீட்லையும் அடிக்கும் தானே தெரியும் எனக்கு. எங்கள் வீட்டில் மழை பெஞ்சா ஜன்னல் வழியாக சாரல் அடிக்கும், உங்கள் வீட்லையும் அடிக்கும் தானே தெரியும் எனக்கு. கொடூரத்தின் சொல்லு. ஏமா என்னன்னு சொல்லுமா. ஏமா என்னம்மா 12 மணிக்கு உட்கார வச்சு நான் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன்ல, பேசிட்டு இருக்கேன்ல. சரி அவங்களுக்கே தெரியாது. அவங்கள்ட்ட நான் சொல்லலடி. இது அடிக்கிற வேலை வச்சுக்காத, மரியாதை. எதுவுமே கையில பேசு, வாயில பேசு. லியோ மாதிரி வாயில பேசு, கையில பேசக்கூடாது. லியோ மாதிரி வாயில பேசுனா தலைவலி தான் வரும். அவன் பேசினாலே எனக்கு தலைவலி வருது. என்ன சொல். இதுகளும் சரி பண்ணுது. அந்த நேரம் பார்த்து அவன் கிஸ் அடிக்கிற மாதிரி கடுப்பாகுது எனக்கு. அவன் கிஸ் அடிச்சோடனே கடுப்பாகுது. திவ்யா சொல்லு திவ்யா. என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டேமா. இப்ப நீ சொல்றியா இல்ல நான் எழுந்து போகவா? சரிம்மா நான் எதுக்கு என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சொல்றேம்மா அப்படிமா. சொல்லு. முட்டாக்குடு சொல்றேன். சொல்லு. நான் அவனை பத்தி அவ்வளோ யோசிக்கிறேன். ஒண்ணு குத்துறேன். இது என்ன இங்க இந்த காத்துல பறந்துரும். பரவாயில்ல போட்டோம். இப்படி போயிடும். அது பரவாயில்ல போட்டோம். இல்லைன்னா இங்கே போயிடுது. அங்கே பாரு குடுத்துட்டேன். நீயும் புள்ளி ஒன்று தானே சதிகாரி. சரி ஓகே, நான் வந்து அதை அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் என்னன்னு சொல்லிட்டா? சொல்லு. உங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லு. பட் நான் அந்த குறைய நிறைவுபடுத்துறதுனால நீ என்ன திட்டக்கூடாது. நீ மாதிரி சொல்லு. நீ திட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அப்படிலாம் இல்லை, சத்தியம் பண்ண மாட்டேன். அது வந்து ஏதாவது இதுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் திட்டுவேன். என்ன இதுவா அன்யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா திட்டுவேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா திட்ட மாட்டேன். ஓகேவா? அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீப்பா பேசிட்டு தான் இருக்க. அப்பா பேச விட மாட்டான். குச்சேடு. அப்பா பேச விட மாட்டான். திட்டுறதுக்கு உங்களை திட்டணும். என்ன புரியல? சொல்லுப்பா. என்ன சொல்லணும்? நீ அதாம்மா அந்த நிறைவை வந்து நான் சரி பண்றேன் அப்படிங்கும்போது நீ என்ன திட்டக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. குறைய வந்து நிறைவு செய்யறேன்னு சொல்லணும். என்ன நிறைவு சரி, அதான் உன்னோட குறைய நான் நிறைவுபடுத்துறதுனால நீ திட்ட மாட்டேன். அதுதான் சொல்றேனே, யூஸ்ஃபுல்லா இருந்தா சத்தியமா திட்ட மாட்டேன். அன்யூஸ்டா இருந்ததுன்னா கண்டிப்பா கழுவி ஊத்தும். தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரி,
எல்லா கேர்ள்ஸுக்குமே அது முக்கியமான தேவைப்பட்ட சரி பாக்குறேன். வள வள கொல கொலன்னு எடுத்துக்கிட்டு இருக்காத, என்னன்றத சொல்லு. சொல்லட்டான்? சரி கண்ண முடி காய்ஸ். வீடியோ எடுக்க அருணும் இல்லை, அதனால இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறான். சொல்லு, கண்ண முடிட்டியா? ஏய் என்ன ஒன்றரை கல்ல பார்க்குற? கண்ணை நோண்டிடுவேன் அப்படியே அப்படி. ஏய் 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 கண்ண மூடு. ஏய் 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 என்னது நீ ஒன்றரை கல்ல பார்க்குறேன்? இதெல்லாம் அதெல்லாம் முடியாது. நான் பஸ்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலி முட்டியா நல்லா இறுக்கி முடு. இறுக்கி கண்ணா தானே முடி சொன்னேன். ஈடியா பாயை காட்டுறேன். ஈடு பயப்படுத்துறேன். இப்போ வெளில இல்லை வேணாம், நான் பண்ணால் கூட பார்க்குற மாதிரி இருக்கு. நீ பண்ணுறது பார்க்க முடியல. சரியா? சரி ஓகே, ரெடி? 3 2 1. கண்ணத்துற எப்படி சொல்லு. இப்போ இது 18+ கண்டென்ட் இல்லையா? இது இப்படி உட்கார வச்சு கிஸ் அடிச்சுக்கிட்டு இதுக்கு தான் என்ன வேலை மண்ணுக்கிட்டு கூட்டு வந்தீங்க. நீ தானே அது வந்து யூஸே இல்லை. திருப்பி குத்துன போந்தண்டே. அப்புறம் நீ கொடுப்ப. அப்புறம் 58 முட்டை திருப்பி கொடு. நீ ஒன்று தான் கொடுத்த, நான் ஒன்று கொடுத்துட்டேன். அப்படியே இடிச்சு விடுவோம். அப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு 5-6 கொடுத்துருக்கலாமோ? இல்லடி சொன்னேன்டி சொன்னேன். சரி நான் சீரியஸா வந்துடுறேன். சீரியஸா சத்தியமா சீரியஸா கண்ண மூடு ப்ளீஸ். ரிவ்யூ பண்ணிடலாம். கண்ண முடிதான் இருக்கியா? மூடிதாண்டா இருக்கேன். அப்படியே முடிக்கும் गाइस. கண்ண மூடியே இருக்கணும். மூடிதான் இருக்கும். கண்ண மூடியா? ரெடி 3 2 1. டோனிங். நான் உன்னை ஏமாத்தின மாதிரி நீ என்னை ஏமாத்தலாம் மாட்டேன். எனக்கு ஏமாத்துறதெல்லாம் பிடிக்காது. ஓப்பன் த டோர். இருக்குதோ ஏதோ ஒன்று இருக்குது. என்னடி மாட்டு சங்கிலி வாங்கிருக்கியா? ஏய் மாட்டு சங்கிலி அது மாட்டுக்குலாம் வாங்குவாங்க. நீ எலி மாதிரில இருக்க. எலிக்கு எதுக்கு சொல்லு. பாரு பாரு பட்டாணத்தை பாரு தன்னல கொலுசுடா. நீனும் அப்படிதான் கத்துற. இப்ப தெரியுதா என் கஷ்டம் என்னன்னு உனக்கு? நீ கத்தும் போது எனக்கு அப்படிதான் இருக்கும். ஃபேவரட் கொலுசுடா. நான் இருக்கா எப்படி? ஆனா குறையவனால கண்டுபிடிக்க முடியல. முத்து கம்மியா இருக்கு. அம்மா உன் காலுக்கு இந்த முத்து அதிகம்னு சொல்லியாச்சுமா. கொசன்னு இல்லையே அம்மா போட்டுக்குள்ள கொசன்னு அந்த மாதிரி தானே எனக்கு வேணும். என்னால எனக்கு ஏதோ வசதி இருக்கிறதா வாங்கணுமா. சும்மா சொன்னேன். வாங்கி வச்சு 6 மாசம் ஆகுதுமா. நல்லா இருக்கு. வாங்கி வச்சு 6 மாசம் ஆகுது. 6 மாசமா மூடி வச்சுனுக்குற. ஏன் இல்லடி 6 மாசம் ஆகுது. அப்பதான் நம்ம ஊருக்கு போனோம்ல, பஞ்சாயத்து ஆயிடுச்சுல. 2 பேருமே பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தோம். அதனால அப்படியே விட்டுட்டேன். நைஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? Thank you. பிடிச்சிருக்கா? Love you. ஆக்சுவலி 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது எனக்கே வந்து கொஞ்சம் மறந்துட்டேன் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு நிறைய முத்து வச்சது தான் பிடிக்குது. ஓப்பன் பண்ணி காட்டு. முத்து வச்சது தான் திவ்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து இந்த வெஸ்டர்ன் கேர்ள்ஸ் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பட்டை மட்டும் வர மாதிரி 2 வாங்கியிருந்தேன். அது இந்த ஆக்சிடென்ட் 2 வாட்டி பைக்லேருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த 2 வாட்டியுமே அந்த கொலுசு சேர்ந்து அறுந்துருச்சு. அதனால் என் மேடம் என்ன பண்ணால், கொலுசே எனக்கு வேண்டாம், இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அந்த 2 கொலுசை என்கிட்ட எப்போயுமே ஏதாவது இருந்தாலும் இல்லை நார்மலாக ஏதாவது கழட்டி வச்சாலும் நான் அதை கொஞ்சம் நான் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்குவேன். அதனால் என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தான். அதை போட்டுட்டு மேற்கொண்டு காசு போட்டு நான் அப்போவே வாங்கி வச்சுட்டேன். ஆக்சுவலி முதல்ல இந்த விலாக் எடுத்துருக்கணும். அப்போவே கொடுத்து அப்போவே இந்த விலாக் எடுத்துருக்கணும். அது பாருங்கள், எங்கே வந்து எனக்கு என் பர்த்டே நாளைக்கு, ஐ மீன் இதே நேரம் இன்றைக்கி மணி 12. நான் 12, அதாவது இன்றைக்கி 12ன்னா அடுத்த நாள் தானே தெரியும். அடுத்த நாள் 12 இதே டைம் நாளைக்கு வந்து என் பர்த்டே. இந்த டைமில் இவளுக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுக்குறதுல ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் தான் இனிமேல் பேசணும். நானே வேலை தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கொடுத்துட்டேன் ஆரம்பத்திலேயே. 10 வருஷத்தில் கொடுக்க முடியாது. அது வந்து பேசினே இருக்கு. சொல்லு இப்போ காட்டு ரிவ்யூ பண்ணு.
நல்லா இருக்கு. உனக்கு இந்த கொலுசு தானே பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் இது வாங்கினேன். இது முத்து ஒரு லைன் தான் இருக்கு. அம்மா போட்டிருக்கிறது பார்த்துருக்கியா? ராவியம்மா. அம்மா கால் பெருசுடி, உன் கால் சின்னதுடி, பிஞ்சு கால் போட்டிருக்கோம். உன் கால் சின்ன கால், பிஞ்சு கால். ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு இது சவுண்ட் இன்னைக்கு வந்து கொசன்னு இருக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. எனக்கு சவுண்டு கேட்கணும், நிறையா இருக்கணும் முத்து. சவுண்டு கேட்கணும். நான் கொலுசு போட்டு நடக்கும்போது சவுண்டு கேட்கணும். இது கேட்குதே, நல்லா இருக்கு. ஆனால் பிளான் பண்ணி பண்ணுறியா? நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். மாசா பண்ணோம்ல இப்படி 6 மாதம் கழிச்சு. நானும் அது பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேன். பட் நம்ம சுச்சுவேஷன் தான் லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். உன் பிறந்த நாள் அன்னைக்கு என் கால் ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரியலி லவ் யூ. லவ் யூ ஸோ மச் கைஸ். மை ஃபேவரட். எனக்கு கொலுசு நிறைய முத்து வேணும் கைஸ். அப்போ நான் லைட்டாக அதான் நான் சொன்னேன், இவளுக்கு நான் எந்த பொருள் வாங்கினாலும் அது வந்து நிறைவாகவே இருக்காது. ஏதாவது ஒரு குறை சொல்லி திருப்பி மாற்றுவா. ஏன் தேடி பண்ணுறேன், பிடிச்சி கொஞ்ச நாள் போடு, அப்புறம் நல்லா இருக்குமா? நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து அந்த கொசன்னு இருக்கிறது நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கும் போது மாற்றுறேன். எனக்கு என்னன்னா அந்த சவுண்ட் வேணும். ஸோ இதில் சவுண்ட் வருது, அதனால ஜூமிங்கில் காட்டுங்க. போங்க. ஓகே, மை மாமா கிஃப்ட். சர்ப்ரைஸ். 6 months after surprise gift. 6 months after. எனக்கு உனக்கு இன்னைக்கு தானே கிஃப்ட் கொடுத்துருக்கேன். நான் உன்கிட்ட உண்மையை சொல்றதால உனக்கு தெரியும். நான் போய் சொல்லியிருந்தா இன்னைக்கு தான் வாங்கினேன்னு பெல்ட்டை போட்டுருந்தா நான் பண்ணுறப்ப எனக்கு தெரியுமே. அதான் நான் உண்மையாக இருந்தாலும் இதான் பிரச்சனை. சரி, இந்த கிஃப்ட் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ஓகேவா? இந்த டைமில் இப்போ புரியுதா நான் ஏன் சொன்னேன்னு? புரியுதா? என் பர்த்டே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, குறையா இருக்கு. டோன்ட் ஸ்பீக் டு லபலபா ப்ளீஸ். போட்டு விடுங்க. ஆர்வமா இருக்கு. லவ்வா பேச விட வர வேண்டாம். நீ லவ்வாவே பேசவேனா கவாவும் பேசணும். என்ன ஒரு லவ்வாவே என்ன பேசணும். போடு நீயே போடு. அங்க வை, போடு அங்க வை. அந்தாச்சு. ஐயோ, கொரடு வேணுமா? கொரடா அப்படின்னா எனக்கு நான் கட்டிங் பிளேட் வேணும். கட்டிங் பிளேட் அத ஆஃப் பண்ணுங்க, எடுத்துட்டு வரீங்களா? கட்டிங் பிளேட் வேணும். கட்டிங் பிளேட் புது பிளேட்ல இதை கொஞ்சம் டைட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ஸோ டைட் பண்ணி ஜல திவ்யா வந்து என் பர்த்டே அன்னைக்கு இதை போட்டுட்டு அழகாக இருப்பாள். ஐ எம் வெயிட்டிங். என் பர்த்டே அன்னைக்கு இல்லை, இன்றைக்கே போட்டுருவான். இன்றைக்கி நைட்டே போட்டுருவான். நாளைக்கு நைட்டு இதே டைம் என் பர்த்டே. என் திவ்யா என் பொண்டாட்டியை இந்த மாதிரி கொலுசு நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கித்தரேன். இதுக்கு முன்னாடி இந்த ஒன்று இருக்குல்ல மேலே, இது மட்டும்தான் இருக்கும். என்ன திவ்யா, இதுக்கு முன்னாடி சிங்கிள் இதுதான் வாங்கி கொடுத்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். காய்ஸ், இதை இப்படி அவுத்துட்டு அப்படி போட்டுக்குவோம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், இது இப்படியே தான் இருக்கணும். அதுவாக நீ இது இப்படி வளைக்கிறது இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, சரியா? சீக்கிரம் என்ன ஆக்க பொறுத்த என் பொண்டாட்டிக்கு யாரோ கொலுசெல்லாம் வேணான்னாங்க. அது அறுந்துக்கிட்டே இருக்குது. 2 ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ராசியே இல்லை, நான் ராசி கெட்டவ அப்படி இப்படி நாங்கள் ஆகுனா இவன் மேடம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலே நான் அவன் லைஃப்பில் வந்ததுனால தான் இப்படி நடக்குது, நான் ஒரு ராசி கெட்டவ இப்படின்னு சொல்லிக்கிறான். உண்மையாக உங்கள் மனசாச்சு பார்க்குற உங்களுக்கு தெரியும் ராசி இல்லையான்னு. உங்களுக்கே இவன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி கூட ரேண்டம் தான். நான் சொல்லிட்டு இப்படி பிடிச்சிக்கம்மா, ஏம்மா இப்படி மறைச்சிக்கிட்டுனா ரெடி போகிறது. நெளியாமல் பிடிச்சிக்கோங்க, நெளியாமல் கையில் திருவுங்க. அதுக்கப்புறம் இதில் டைட் பண்ணுங்களேன். சூப்பராக திருவுறீங்க. கொலுசுக்கிட்ட ஊரத்திலே கொலுசா தெரியல நீ போடுறது. இப்படி திருவணும். இந்த மாதிரி பதட்டப்படுத்தாதப்பா காய்ஸ். நான் காலைல போட்ட விளாக நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பதட்டப்படுத்துறதுனால தான் எனக்கு தெரிஞ்ச வேலை கூட தெரியாத மாதிரியே ஆயிடுது. நீ இப்போ தப்பாக தானே திருவுன. சரிம்மா, அதுக்கு தானே சொன்னேன். சரிம்மா, இது டைட் பண்ணிக்கிறேன். அது வேறு பார்த்தே காலு அதை வச்சு தான் போல பொத்தின்னு இருக்கிறேன். அங்கேயும் ஒரு கண்ணு பார்த்துக்கங்க, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருப்போகுது. அவ்வளோதான்.
2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்களா? அப்படி வச்சுருக்கோம். மடக்கக்கூடாது, நெளிக்கக்கூடாது. 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கொலுசுலாம் அதுவாக தளரணும். ஒரு 2 நாள் கையில் போட்டு காலில் போட்டு தூவானம் தூவ தூவ மலை பொழிகடி உன்னை கண்டேன் என் பர்த்டே இன்னைக்கு, அதுவும் நாளைக்கு என் பர்த்டே, இன்னைக்கு என் பொண்டாட்டி கிஃப்ட்டு. எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? ஆனால் ஒரு உண்மையை சொல்லிட்டான், ஐ லவ் யூ. வேறு என்ன வேண்டும் வாழ்வில்? எனக்கு ஒரு சாங் பாடு பார்ப்போம். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போனா என்ன போகாது என்னோட பாசம். எனக்கு உச்சி முதல் பாதம் வர என் புருஷன். இந்த பக்கம் திருப்புங்க, உங்க பக்கம். அது திருப்பணுமா? நீ கரெக்டாக பிடிக்கும், அந்த லாக் கரெக்டாக இல்லை. எனக்கு வாட்டம் வரல. என் உச்சி முதல் பாதம் வர என் புருஷன் ஆச்சி. ஊர் தெக்கால தான் நிற்கும் இந்த முத்தாலம்மன் சாட்சி. எனக்காக பிறந்தாய் எனதழகா, பிரியாம இருப்பேன் பகலிரவா. அடி அதத்தானாகத்தான் தந்ததம்மா கிரிப்பு இல்லைம்மா. இப்படிதான் இதை வச்சு தான் திருப்பணும். ஆசை மனசுக்குள்ளே அதில் மாமா நினைப்பக்கூடும். பாடு. சுச்சுவேஷன் சாங் பாடுறியே, என்னடி சுச்சுவேஷன் தான்? என்ன சுச்சுவேஷன் சாங் பாடு? எனக்கென எதுவும் செய்தாய், உனக்கு நான் என்ன நான் செய்வேன். பொங்கிடும் நெஞ்சின் உறவை சொல்லவும் வார்த்தை போதாதே. விழிகளில் ஓரம் குளிர்க்கும் ஒருத்தி, ஒரு துளி நீரே சொல்லட்டும். உனது காதலில் வெளுந்தே மரணமே பயந்திடும் தூரத்தில் நாமும் வாழ்கின்ற மனித நிலை தேடி போகிறோம். அந்த லைன் நல்லா இருக்கும், மறந்துட்டேன். ஓகே, நல்லா டைட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். எப்படி காலோய் காய்ஸ், என் பின்னாடி கொலுசு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி. யாரோ பார்த்துருப்பாங்க. சும்மா சொல்லுவாக்கி அதுக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். என் பின்னாடி கொலுசு போட்டிருக்கா. ஃபஸ்ட் டைம் நான் இப்படி வாங்கி கொடுத்துருக்கேன். ஆட்டு கீழே உளுந்துருட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் என் பின்னாடி கொலுசு வாங்கி கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்ல, இது தேர்ட் டைம். ஆனா கொலுசு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாங்கி கொடுத்துருக்காரு. 2 டைமுமே வந்து கொஞ்சம் மெடிசா வெஸ்டர்ன்ல வாங்கி கொடுத்தாரு. தேர்ட் டைம் தான் ஏதோ ஞானோதயம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய முத்து வச்சு வாங்கி கொடுத்துருக்கான். கண்டிப்பா இன்னும் முத்து வச்சது கேட்டிருக்கா. கண்டிப்பா வந்து எங்க மேரேஜுக்கு இப்போ கொஞ்சம் என்கிட்ட இருந்ததை வச்சு இந்த 6 மந்த்துக்கு முன்னாடி அவள் ஏற்கனவே 2 கொலுசு போட்டிருந்தா. அது அருந்தது. அதை போட்டு நான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கினேன். இது கண்டிப்பாக மேரேஜுக்குள்ளே நான் பெருசாக அவளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் வெயிட்டாக நிறைய சலங்க இருக்கிற மாதிரி வாங்கி தரேன். ஓகேவா? பிடிச்சிருக்கா? லவ் யூ. லவ் யூ டூ. லவ் யூ. தேங்க் யூ ஸோ மச். ஓகே காய்ஸ்,
நம்ம வந்து திவ்யாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டோம். இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபேவரட். ஸோ அதனால இது எந்த டைம்லன்னு சொல்லவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னா, அவன் பர்த்டே அன்னைக்கே கொடுத்துருக்கான். ஸோ அவன் பர்த்டேக்கு முன்னாடியே கொடுத்துருக்கான். போன பர்த்டே என்னால் மறக்கவே முடியாது. நிறைய கண்ணீர் விட்டு அழுதேன். பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணான். ஸோ இந்த பர்த்டேக்கு அந்த டைமில் ஏதோ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் இந்த பர்த்டேக்கு வந்து நம்ம முந்திக்கிட்டோம். ஓகேவா? ஹாப்பியா? சில்லா? ஐ அம் ரியலி ஹாப்பி. ஃபுல்ஃபில்லா? எந்த குறையும் இல்லை? கம்ப்ளீட்டட். லைட்டாக ஒரு குறை, நிறையா வந்து முத்து வேணும். அதானே? பண்ணிடலாம் கூடிய சீக்கிரம். லைட்டாலாம் சொல்ல முடியாது, ரொம்பலாம் சொல்ல முடியாது, லைட்டா. ஆனால் எனக்கு அந்த சவுண்ட் கேட்கணும். அது கேட்குது, அது போதும். நைட்டில் நான் பாத்ரூம் எழுந்து போகும்போது பேயின்னு சொல்லி ஏதாவது எழுந்திரிச்சு திக்கிட்டு உட்காந்துரு போகிற நீ சொல்லிட்டேன். அது ஆப்பன் இல்லை ஏண்டி நீ வேறு. நைட்டில் நான் வந்து பயப்படலாம் மாட்டேன். அது எப்படி நானே வாங்கி கொடுத்து நானே பயப்படுவேன். நான் லூஸு எப்படித்தானோ அப்படித்தான் வளையல் வாங்கி போட்டு விட்டேன். பாத்திரம் கழுவும் போதுல சவுண்ட் வருது அவுத்து வையத்த அப்படின்ற பாத்ரூம் கழுவி நிற்கிறேன். என்னடி பாத்ரூம் கழுவும் போது சலக்குன்னு கேட்குற? அதுக்கு தான் சொல்கிறேன், உன்னை பற்றி எனக்கு தான் தெரியும். அது வந்து பார்க்குற அவங்களுக்கு புரியும். நான் ஏன் வந்து ஐயோ இந்த கண்டென்ட் 18+ தான் கண்டிப்பாக நம்ம வந்து முடிச்சிட்டல்ல கொடுத்துட்டல்ல. ஓகே காய்ஸ், இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் இங்கே ஸோ கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து எங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து உங்களை தாண்டி உங்கள் சர்க்கிளருக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விட்டால் தான் நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னுமே நாங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஆகும். நாங்கள் நல்லா இருக்கணும். அதுக்குதான் இப்போது ஒரு 10 பேரை கம்பேர் பண்ணும்போது எங்களை மாதிரி கப்பல்ஸ்லாம் மேலே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் தாண்டியும் நாங்கள் ஒரு போராட்டம், அதுவும் நாங்கள் மேலே வர்றது ரொம்ப 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 கஷ்டம். எதிரிங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர ரொம்ப அடி தான் வாங்குறமே தவிர ஏதோ இந்த மீடியா சைடில் உங்கள் மூலியமாக தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷம் இன்னும் எனக்கு அதிகமாக இன்னும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த சப்ஸ்கிரைபர் இந்த லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், இப்படிலாம் நான் என்னை பொறுத்தளவு நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணி விட்டு எங்களை நல்லபடியாக வளர்த்து விடுங்க. கண்டிப்பாக அந்த நன்றி நான் என்றைக்கே மறக்க மாட்டேன். உங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு பண்ணல, அந்த மாதிரி என்னால் முடிஞ்சது என்னோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன். ஓகேவா? இது எப்படி தான் இருக்குது? லஞ்சம் கொடுத்து லஞ்சம் வாங்குற மாதிரி இருக்குல்ல? பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே சும்மா ஃபன் பண்ணேன். ஓகே, நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, உங்கள்கிட்ட பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன் திவ்யா. ஓகே, சர்ப்ரைஸ் கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுட்டு போங்க गाइस. லவ் யூ.